வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, எண்ணெயை பற்றி தான். அகெயின் எல்லா எண்ணெய்களை பற்றியுமே பார்க்க போகிறோம். இன்றைக்கி எல்லா எண்ணெயும் எப்படி பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம். அண்ட் இதில் மாட்டுச்செக்கு எண்ணெய்க்கு ஏன் இவ்வளோ ஒரு பயன், ஏன் இவ்வளோ ஒரு நம்ம அதை பற்றி அதிகமாக பேசுகிறோம் அப்படின்றதும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். எண்ணெய் அப்படின்னா எல்லோரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அந்த உடன் செக்கு இருக்கும் இல்லையா, செக்கு மட்டும் போட்டால் போதும், கரண்ட்டில் நம்ம போட்டுட்டு ஆட்டிடலாம். ஏன்னா மாடு இன்றைக்கி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஒரு காளை மாடு எதுவுமே நம்ம மாடுன்னு எடுத்தாலே பெரிய வேலை. அதுக்கு ஃபுட்டு போடுறதுலேருந்து, நம்ம அதை பார்த்துக்கிறதுலேருந்து, அதை ரொம்ப ஆரோக்கியமாக பார்த்துக்கணும், இது எல்லாமே ரொம்ப கஷ்டமான வேலை. இன்றைக்கி நம்முடைய முன்னோர்கள் அதுவே அது ஒரு வேலையாக நினைக்கல, அது அவங்களுக்கு பார்ட் ஆஃப் லைஃபாக நினச்சாங்க. அதனால் அவங்களால ஈஸியாக பண்ண முடிஞ்சுது, அந்த மாடுகளை காப்பாற்ற முடிஞ்சுது. நம்மளுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட்டு சூழலில் இந்த காளை மாட்டை நம்ம பாதுகாக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். இதனால தான் இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, செக்கெண்ணெய்னா என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலி செக்கெண்ணெய்னா ஒரு உடலில் செக்கு போட்டுட்டு அதில் எண்ணெய் சுற்றிடுச்சேன்னா அது செக்கெண்ணெய் அப்படின்ற நீங்கள் ஒரு கான்செப்டுக்குள்ளே போயிட்டீங்க. அதில் என்ன பெனிஃபிட் வரும் அப்படின்றது உங்களுக்கு புரியலை. கரண்ட்டில் போடும்போது அந்த செக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றும், அதில் எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். வெல்லம் போட்டிங்கன்னா எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, எள்ளெண்ணெய் அவ்வளோதான். எள்ளெண்ணெயில் நீங்கள் வெல்லம் போட்டிங்கன்னா 20 கிலோ எள்ளுக்கு 1 கிலோ வெல்லம் போட்டிங்கன்னா 18 லிட்டர் ஆயில் கிடைக்கும். அன்இமேஜினபிளாக இருக்குது இல்லையா. இது 17லேருந்து 18 லிட்டர் ஆயில் கிடைக்கும். ஏன்னா வெல்லம் போடும்போது அந்த தன்மை அப்படியே அதை அந்த எள்ளோடு சேர்ந்து நம்மளுக்கு 17லேருந்து 18 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். அதுவே நீங்கள் பனவெல்லம், நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோவில், அந்த ப்ராசஸில் பனவெல்லத்தை பண்ணி அதையே ஒரு ஆர்கானிக்காக பண்ணி நீங்கள் செக்கில் போட்டு பண்ணும்போது 4லேருந்து 5 லிட்டர் தான் கிடைக்கும் எண்ணெய். அதனால தான் இந்த ஆயில் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாட்டு செக்கு எண்ணெய்க்கு என்ன விசேஷம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம இந்த காளை மாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விசேஷ எனர்ஜி இருக்கான். அது என்னென்னா, அந்த காளை மாட்டுடைய கொம்பு ஆண்டனா போல் பயன்படுதான். யூனிவர்ஸ்லேருந்து எனர்ஜியை இப்போ ஆண்டனால் எடுத்ததுன்னா நம்மளுக்கு டிவி கொடுக்கறது எல்லாமே கூட அதுதானே. அந்த மாதிரி யூனிவர்ஸ்லேருந்து எனர்ஜி இந்த மாட்டு கொம்பு வழியாக ஆண்டனா போல் இழுத்துக்குமா. அதுக்கு நேச்சுரலாகவே அந்த பவர் இருக்குது. அப்போ இந்த கொம்பு தான் எனர்ஜி சோர்ஸ் நம்ம பார்த்தோங்க. அப்படின்னு காளை மாடுன்றதை விட காளை மாடு நாட்டு மாட்டாக இருக்கும்போது அதனுடைய கொம்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆப்போசிட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த கொம்பை நீங்கள் பிக்சர்ஸில் பாருங்கள், இல்லை வெளியில் உங்களுக்கு கிடைச்சா பாருங்கள். ஒன்று ஆப்போசிட்டாக பார்க்கும்போது இங்கே யூனிவர்ஸ்லேருந்து எனர்ஜியை எடுத்து இந்த கொம்புகளுக்குள்ளேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இது நம்மளுக்கு மாட்டு செக்கில் பண்ணும்போது ஸ்லோவாக சுற்ற ஆரம்பிக்கும். அப்போ என்னென்னா, இந்த எனர்ஜி எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்க. பொதுவாகவே பூமியில் காந்த விசை இருக்குது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இப்போ மாடு சுற்றும்போது அங்கேயும் ஒரு அழுத்தம் உருவாது, அது காந்த அழுத்தம்னு சொல்லுவாங்க. அங்கே அந்த காந்த அழுத்தம் உருவாகும்போது இந்த காந்த அழுத்தம் எண்ணெய்க்குள்ளே போய் ஊடுருவோம். ஆண்டனா மாதிரி அந்த கொம்புலேருந்து அந்த கொம்புன்ற ஆண்டனாவில் யுனிவர்சல் எனர்ஜி ரிசீவ் ஆகி இது அப்படியே எண்ணெய்களுக்குள்ளே ஊடுருவி போகும். இதுதான் உண்மையான ஒரு ஆயில் அப்படின்னா நம்ம இப்படி தான் பண்ணணும். காந்த அழுத்தம் உள்ள எண்ணெய்களுக்கு விசேஷ சக்தி இருந்ததாக நம்பினாங்க நம்ம முன்னோர்கள். அந்த காலத்தில் எண்ணெயை வச்சோ தண்ணியை வச்சோ தான் பிரார்த்தனை செய்வாங்க. இப்போ அது இன்றைக்கும் இருக்குது. ஏன்னா எண்ணெயில் ஒரு மந்திரங்களை சொல்ல ஜபிக்க அந்த எண்ணெய்க்கு ஊடுருவும் தன்மை இருக்கும். அதே மாதிரி தண்ணீரும் அப்படி தான். அந்த மந்திரங்களை ஜபிக்க அந்த தண்ணீருக்கு ஊடுருவி அது ஒரு மருந்தாக நம்மளுக்கு எதுக்காக பண்ணுறோமோ அது நம்மளுக்கு சரியாயிடும். இன்றைக்கும் கிறிஸ்துவத்துலேயும் பல மதங்கள்லேயும் இது மாதிரி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க.
எண்ணெயிலையும் தண்ணீர்லேயும் மந்திரங்களை சொல்லி அதை ஊடுருவ வச்சு அதை வந்து நம்ம தேய்ச்சிக்கும் போது நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும். பெயின் இருந்தால் பெயின் குறையும். இன்றைக்கி வந்து இது எல்லா மதங்கள்லேயுமே இருக்குன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்னென்னா, அப்போ அந்த ஆயிலை வந்து அந்த ஆற்றலை வந்து ரிசீவ் செய்யும் மாட்டு செக்கில் செய்யும்போது அந்த ஆயில் பூமியில் உள்ள பாசிட்டிவ் வைப்ரேஷன் முழுவதுமாக கிரகித்து எடுத்து வைத்து கொள்ளுமா. அது பூமியில் உள்ள பாசிட்டிவ் வைப்ரேஷன் மொத்தமாக கிரகித்து எடுத்து வச்சுக்குமா. இது உணவில் பயன்படுத்தும் போது வந்து நம்மளுக்கு சாப்பாட்டில் பயன்படுத்தும் போது அபரிமிதமான ஆற்றலை வெளிப்படுத்தும். இதுதான் மாட்டுச்செக்கு எண்ணெய் உள்ள விசேஷம். இது உயிரோட்டம் உள்ள ஆயிலாம். இதில் வந்து ஏன்னா 5 எலிமெண்ட்ஸோட எனர்ஜி புவி அப்படியே எனர்ஜி ஃபுல்லாக அந்த ஆண்டனா மூலமாக ஊடுருவி மாடு வழியாக போய் அது வந்து அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு மாட்டுச்செக்கு எண்ணெயில் உள்ள விசேஷம் வந்து இது உயிரோட்டம் உள்ள ஆயிலாக நம்மளுக்கு பயன்படுறதுனால இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு ஆயில். நம்மளுக்கு எப்படி மனுஷங்கள் வந்து வாட்டருக்கோ ஆயிலுக்கோ மந்திரம் சொல்லி சக்தி ஊட்டுறாங்களோ, வேறு இயற்கையில் மாடானது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டே இருக்குமா. அது ஆயிலில் வந்து செக்கில் வந்து மாடு வைக்கும்போது அது கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு எனர்ஜி கோர் குழியம் சொல்லுவாங்க. எனர்ஜி கோர் அது கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டே இருக்கும்போது எனர்ஜி கோர் குழியம் உருவாகி அந்த ஆயில் எனர்ஜி ஆகிடுமா. இப்படிப்பட்ட ஆயில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால உணவில் நம்மளுக்கு வந்து எவ்வளோ பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லவே முடியாது. ஸோ இது வந்து உங்களுக்கு செக்கெண்ணெய்ன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. செக்கெண்ணெய் இல்லாமல் இந்த மாதிரி மாட்டில் வந்து உங்களுக்கு மாட்டு செக்கு எண்ணெயில் உபயோகப்படுத்த முடிஞ்சது அப்படின்னா அந்த எண்ணெயை நீங்கள் தயவு செஞ்சு ஒரு 100 ml வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் தெரியும். ஏன்னா உடம்புல வந்து இருக்கக்கூடிய ஹீட்டை குறைக்கக்கூடியது மட்டும் இல்லை, இது எல்லா வைட்டமின்ஸையும் கொடுக்கும். அது வந்து கம்ப்ளீட் ஆற்றலை கொடுக்கும். இது நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் இதனுடைய பெனிஃபிட்ஸ் புரியும். நம்ம சொல்ல இது உண்மையா நான் தான் செக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணும். செக்கெண்ணெய்ன்றது ரைட்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மாட்டு செக்கு எண்ணெய் அப்படின்றது வந்து அது ஆண்டனா மூலமாக அதனுடைய மாட்டுக்கொம்பின் மூலமாக எனர்ஜியை ரிசீவ் பண்ணி இந்த எண்ணெய்க்கு கொடுக்கறதுனால இது அவ்வளோ பவர்ஃபுல்லான எண்ணெய். இப்படிப்பட்ட எண்ணெய் ஒரு 100 ml நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதனுடைய பெனிஃபிட்ஸ் புரியுதுங்களா. இப்போ வந்து மாட்டு செக்கு எண்ணெய்க்கும் வெறும் செக்கு எண்ணெய்க்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ மாட்டு செக்கு எண்ணெயே வந்து நம்ம பழைய காலத்துலலாம் இந்த கான்செப்டே கிடையாது. கரண்ட்டில் போட்டு யூஸ் பண்ணுற கான்செப்டே கிடையாது. எல்லா எண்ணெயும் மாட்டு செக்கு எண்ணெய் தான். இப்போ வந்து வேர்க்கடலை பண்ணாலும் மாட்டு செக்கில் தான் பண்ணணும், தேங்காய் எண்ணெய் பண்ணாலும் மாட்டு செக்கில் தான் பண்ணணும், நீங்கள் ஆமணக்கு எண்ணெய் பண்ணாலும் மாட்டு செக்கில் தான் பண்ணணும். எல்லாமே மாட்டு செக்கு எண்ணெய். அதனால தான் அன்றைக்கி வந்து எல்லோரும் நேச்சரோடு கம்பைன் பண்ணி நேச்சரோடையே அவங்க சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. நேச்சரோடையே அவங்க வந்து இருந்ததுனால தான் இந்த எண்ணெய்களை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைச்சிது. அது இன்றைக்கும் கிடைக்கிது. என்னென்னா கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா மாடு மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. அந்த மாட்டை கொண்டு வந்து நம்ம கட்டி போட்டு அதுக்கு உணவு அடித்து அது நம்மளுக்காக நம்ம யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் அதிகமான விலை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அதை வந்து பழமொழியே சொல்லுவாங்க, வைத்தியனுக்கு கொடுக்கறத வாணியனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஒரிஜினலான இந்த மாட்டு செக்கு எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து நீங்கள் இதை தயார் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அதை பற்றி சொல்கிறோம் டீட்டெயில்ஸு. நீங்களே தயார் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் மொத்தத்துக்கும் குடும்பத்துக்கு மொத்தமே அந்த எண்ணெயை வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கிறதுக்கு, ஆயில் புல்லிங்க்கு, உள்ளுக்கு வயிற்றுக்கு குடிக்கிறதுக்கு, குக்கிங்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அதே எண்ணெய் யூஸ் பண்ணும்போது அதனுடைய பெனிஃபிட்ஸ் வேறையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பண்ணுறது எல்லாமே வந்து பல்ஸ் பேலன்சிங்கில் பண்ணுறது எல்லாமே காலை மாட்டு செக்கெண்ணெய் தான். நீங்கள் தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும், அப்புறம் வந்து கேஸ்டர் ஆயிலாக இருக்கட்டும், ஆலிவ் ஆயிலாக இருக்கட்டும், அப்புறம் வந்து நல்லெண்ணெயாக இருக்கட்டும், எதுவானாலும் மாட்டு செக்கில் மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோம். அதனால தான் நம்ம வந்து அத்தன்டிக்காக சொல்ல முடியுது நம்மளுக்கு. ஏன்னா வந்து அட்லீஸ்ட் மக்களுக்கு வந்து இதில் ஒரு பெனிஃபிட் வரணும் அப்படின்ற முறையில் பண்ணுறோம். அதையே உங்களுக்கும் சொல்லிட்டேன் நான், நீங்களும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து மாடு தேடி பிடிச்சி கொஞ்சம் கஷ்டப்பட்டு போனீங்கன்னா எங்கே வேணால் கிடைக்கும், எந்த ஊரில் வேணாலும் கிடைக்கும், கிடைக்காதது கிடையாது.
யாரோ செக்கு போட்டு வச்சுருக்கிறவங்க இருப்பாங்க மாடு செக், அங்கே போய் உட்காந்து அதே வேலையை நீங்கள் செக்கு ஆடிக்கிட்டு வந்துக்கலாம். இதனால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து இம்மென்ஸுன்னு சொல்லலாம். சொல்லவே வார்த்தைகள் அடங்காத ஒரு பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.